தனது அம்மா திவாகருக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றவுடன் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் திவாகர் குழம்பி போயிருக்க, அப்பொழுது பிரியா திவாகருக்கு கால் செய்து ஒரே அழுகை. என்னாச்சு பிரியா, சொல்லு. அலறத நிறுத்திட்டு சொன்னாதானே எனக்கு புரியும். நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன தெரியும், சொல்லு என்றதும், திவாகர் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் கேரளாவிலேருந்து கிளம்பிட்டேன். என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிக்குது. அதனால தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். வந்துட்டு கூப்பிட்றேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுடா ப்ளீஸ். என்ன பிரியா நினச்சிட்ருக்க? கொஞ்ச நாள் பொறுத்து இருக்க தானே சொன்னேன். அதுக்குள்ளே எதுக்கு இந்த முடிவு எடுத்த? ஏற்கனவே இங்கேயும் பிரச்சனையாக இருக்குது. அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என் ஃபேமிலி முழுக்க எனக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. என்னடி பண்ணுறது? ஏன் இப்படி பண்ணுன? அட்லீஸ்ட் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. சரி, அதனால் என்ன, நீ கிளம்பிட்ட, வா, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். வந்ததும் கால் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தான். பிறகு தனது அம்மாவிடம் சென்று நடந்தவற்றை கூறியதும், அச்சச்சோ என்னப்பா பண்ணுறது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், கோபத்தில் வேறு இருக்காரே, எப்படிடா சொல்லி சமாளிக்கிறது? நீ வேணா ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு ஹோட்டலாக பார்த்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு தங்கவே, அப்புறம் பேசிக்கலாம் என்ன? சரிம்மா. பிறகு திவாகரோ தனது ரூமில் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்க, பிரியா வேற இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே என்ன பண்ணுறது? கொஞ்சம் பொறுத்து இருந்திருந்தால் ஃபேமிலிக்கிட்ட அக்செப்ட் பண்ணி அவங்க அனுமதியோட மேரேஜ் பண்ணியிருக்கலாம். இப்போது அப்பாவை எதிர்த்து எப்படி இந்த மேரேஜை பண்ணி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேனே என்று குழம்பி போயிருக்க, இரவு 11 மணி அளவில் பிரியா கால் செய்தாள். நான் பக்கமாக வந்துட்டேன், நீ வந்துரு திவாகர் என்றதும், சரி பிரியா, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் புறப்பட்டான். அங்கே சென்று காத்து கொண்டிருந்தான். பிறகு பிரியா வந்த ட்ரெயின் வந்ததும் அவளை தேடிக்கொண்டிருக்கும் போது, திவாகர் இங்கே பாருங்க என்று கூறியதும் அவளை பார்த்த அடுத்த கணம் இருவரும் அங்கேயே கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தனர். அழாதடி, நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ மனசு விட்டுறாத என்று கூறி அவளை அழைத்து கொண்டு அவன் புக் பண்ணி வைத்திருந்த ஹோட்டலுக்கு கூட்டி சென்றான். அங்கே சென்றதும், என்ன திவாகர், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்று பிரியா திவாகரிடம் கேட்கவும், ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே இரு பிரியா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அப்பா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான். இதை கேட்டதும் பிரியாவோ திவாகரை கட்டி அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது திவாகர். நான் அப்போது இங்கே தனியாக தான் இருக்கணுமா? இங்கே ஒன்றும் பயம் இல்லை, பாதுகாப்பான இடம்தான். ஒரு கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். எனக்காக ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அதுக்குள்ளே அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன். சரி, சீக்கிரம் நான் மேரேஜ் பண்ணிக்கோ திவாகர் என்றதும், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம மேரேஜ் நடக்கும், நீ பத்திரமா இரு, எதனாச்சுன்னா கால் பண்ணு என்று கூறிவிட்டு அவளை சேஃபாக ஹோட்டல் அறையில் தங்க வைத்துவிட்டு அவன் கிளம்பினான். இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் திவாகர் தன் தந்தையிடம் சென்று, அப்பா, சொல்லு திவாகர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணால் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்க. அந்த பொண்ணு என்னை நம்பி கேரளாவிலேருந்து இங்கே வந்துட்டா, ஹோட்டலில் தான் தங்க வச்சுருக்கேன் என்றதும், என்ன விளையாடுறியா? யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க? வெண்ணிலா, வெண்ணிலா என்று தனது மனைவியை அழைத்தார் சேகர். சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஆமாம், இவன் என்ன அந்த பொண்ணு கேரளாவிலேருந்து வந்துருச்சு, ஹோட்டலில் தங்க வச்சுருக்கிறேன்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியும் உனக்கு தெரியாமல் இருக்காது. என்ன எல்லோரும் சேர்ந்து குடும்பமானத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. என்ன அப்படிலாம் இல்லை? அந்த பொண்ணு இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 5 மாதம் ஆகுதுப்பா. ஏன்டா அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் வரலையா? பொண்ணை காணோன்னு வந்தாங்க, அவளை கூட்டிகிட்டு போக, ஆனால் அவள் போக மாட்டேன்ட்டா. என்ன திவாகர் நினச்சிட்ருக்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்குன எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்க எங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண என்று அவனது தந்தை அவனை கடிந்து கொண்டார். ஒரு சில போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக இருவருக்கும்
திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் அவர்களை வாழ்த்திவிட்டு சென்றனர். வந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான உபசரிப்பு நடந்தது. பிரியாவின் அப்பா அம்மா திருமணத்திற்கு முன்பே இவர்கள் இருவரின் குடும்பத்திற்குள் தகராறு ஏற்பட்டது. அப்பொழுதே பிரியாவின் உறவினர்கள், இனி நாங்கள் செத்தால் நீ வரக்கூடாது, இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது என்று கூறிவிட்டனர். பின்பு திவாகரோ பிரியாவிற்கு ஆறுதல் கூறவும் அமைதியானால். திருமணம் முடிந்தது. மண்டபத்திலிருந்து அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவர்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து சடங்குகளும் நடைபெற்றது. இரவானது. சாந்தி முகூர்த்தத்திற்கான ஏற்பாடுகள் திவாகரின் அறையில் நடைபெற்றது. பின்பு அனைவரும் உறங்கிய பிறகு புதுமண தம்பதியர்களை முதலிரவு அறைக்குள் அழைத்து சென்றனர். உள்ளே சென்ற பிரியாவோ திவாகரை பார்த்ததும் அழ ஆரம்பித்து விட்டாள். ஏ லூசு, இப்போ எதுக்கடி அலற? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. உங்கள் சைடெல்லாம் இருந்தாங்க, ஆனால் என்னோடய சைடுன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லைல்ல. அதை நினச்சி தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திவாகர். புரியுது உன்னோட கஷ்டம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அவங்க தான் இனிமேல் மூஞ்சிலே முழிக்க மாட்டேனே போயிட்டாங்களே. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் உனக்கு இருக்கேன். கடைசி வரை உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்குவேன். இது என்னுடைய சத்தியம். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குது. அப்புறம் இனி அதெல்லாம் நினச்சி அழக்கூடாது. என்ன, நீ என்னை நம்பி வந்திருக்க, உன்னை காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு. நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்ததை விட இனி நீ வாழ போகிற வாழ்க்கை ஒரு ராணி மாதிரி வாழணும். அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுப்பேன். கவலைப்படாத பிரியா என்று கூறி அவளை அணைத்து நெற்றியில் அன்பு முத்தமிட்டான். இந்த மாதிரி அவன் பேசுவதை கேட்ட பிரியாவிற்கு மனதில் இருந்த கவலை எல்லாம் பறந்து விட்டது. இனி நீதான் என் உலகம் என்று கூறி அவளும் இருக கட்டி அணைத்து கொண்டு அன்பு முத்தமிட்டாள். சிறிது நேரம் இவர்கள் அனைவரும் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தனர். பின்பு திவாகரோ, இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி என்று பிரியாவை பார்த்து கேட்டதும் அவளுக்கோ வெக்கம் வந்தது. பாடுறா, என் பொண்டாட்டி வெக்கமெல்லாம் படுறாளே. லவ் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஃபீலிங்கை உன் முகத்தில் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லையே. இப்போ என்ன, நீ சும்மா வெக்கப்படுறியா இல்லை நடிக்கிறியா? இல்லை திவாகர், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ, ஒரு மாதிரியானா சீ போடா என்று படுக்கையிலிருந்து எழவும், எங்கடி போகிற என்று அவளை இழுத்து தள்ளி படுக்கையில் கிடத்தி அவளில் மேல் ஒரு கொடி போல் படர்ந்தான். பிறகு அவளை தன்னுள் இறுக அணைத்து இருவரும் கூடலில் ஈடுபட்டனர். அவனோ முழுவதுமாக அவளுள் மூழ்கி போனான். தங்களுடைய அன்பை மாறி மாறி அவர்கள் இருவரும் பொழிந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பிரியாவோ அவனை இறுக அணைத்து முத்தமிட்டு கொண்டே ஐ லவ் யூ திவாகர் என்றாள். பிரியாவுக்கும் திவாகருக்கும் போதும் என்ற உணர்வு இருவருக்குமே ஏற்பட்டாலும் ஆனால் அவர்களால் அந்த உணர்ச்சிகளிலிருந்து வெளிவர முடியவில்லை. அன்று இரவு முழுவதுமே இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. திவாகரோ அதீத காம எண்ணம் கொண்டவன். சொல்லவா வேணும்? பிரியாவிற்கு அவனது ஒவ்வொரு தீண்டலும் அவளுக்கு இனிமையானது. இப்படியே அன்று இரவு முழுவதும் கடந்தது. பிறகு சிறிது நேரம் இருவரும் கட்டி அணைத்து கொண்டு கண்ணயர்ந்தனர். திடீரென வேர்த்து விறுவிறுத்து எழுந்து அமர்ந்தவன் அப்பொழுது தான் அவனுக்கு தெரிந்தது பிரியாவின் நினைவினை அசை போட்டு அப்படியே மூழ்கி போனது. இதற்கு பிறகு அவர்களுக்குள் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் ஃப்ளாஷ்பேக்கில் பார்ப்போம். ஃப்ளாஷ்பேக்கிற்கு முன்னால் திவாகர் டயர்டாக இருக்கு என்று அவனின் அம்மாவிடம் கூறிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என்று தன்னுடைய அறைக்கு வந்தவன் கண்ணில் பட்டது தான் பிரியா எழுதின டைரி. அதை பார்த்த பிறகு அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வர அந்த எண்ணத்தில் ஆழ்ந்து போய்விட்டான். திவாகர் திவாகர் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்க வெளியில் சென்று பார்த்தால் அவனின் அம்மா. வீட்டு வேலைக்கார பெண் சரோஜா அனைவரும் அங்கே நின்று கொண்டிருக்க, என்ன திவாகர், நாங்கள் எவ்வளோ நேரம் கதவை தட்டிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருந்த என்று கேட்கவும் அவனோ பதில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றிருக்க அவனின் கண்களோ இரத்த சிவப்பு நிறத்தில் இருந்தது. என்னப்பா கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்றதும், இல்லைம்மா தூங்கிட்டேன் அதான். என்னப்பா நீ, சரி வா, இன்னும் சாப்பிடாமே இருக்க, வந்து சாப்பிட்டு போ என்றதும், நீங்கள் போங்கம்மா நான் வரேன் என்று கூறிவிட்டு திரும்பவும் தனது அறைக்குள் நுழைந்து அந்த டைரியை திரும்ப தனது கபோர்டில் வைத்துவிட்டு கீழே சென்றான். வினோத்தும் சாருவும் வேலை முடித்துவிட்டு வெளியில் பேசி கொண்டிருக்க, இங்கே பார் சாரு, நல்லா யோசனை பண்ணு, ஒரு தடவைக்கு பல தடவை இந்த செயலை செய்யலாமா வேண்டாமென்னு. பிரச்சனை வந்துருச்சுன்னா மாட்டிக்குவேன்.
அப்புறம் லைஃபே கேள்விக்குறியாயிடும், பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றதும், சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் அவரவர் வீட்டுகளுக்கு சென்றனர். சாரு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் அவளது அழைப்பு மணி அடிக்க அதை எடுத்து பேசியவள், ஹலோ சாரு, சொல்லுடி, எங்கடி இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதை மட்டும் உன்னை எம்டி செய்ய சொன்னார். என்னது? நாங்கள் எல்லோரும் ஃபைல் சப்மிட் பண்ணிட்டோம், உன் ஃபைல் மட்டும் பெண்டிங்காமா, அதை கொண்டு போய் சாரோட வீட்டில் கொடுத்துட்டு போக சொன்னார். என்னடி நீங்கள் கொடுத்தீங்களே, என்னோடதையும் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல, மறந்துட்டேன் சாரு. சரி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் என்று கூறி ஃபோனை கட் செய்துவிட்டு தனது ஃபைலை எடுத்துக்கொண்டு திவாகர் வீட்டுக்கு சென்றாள் சாரு. உள்ளே சென்றதும் திவாகரின் அம்மாவோ, வாமா யார் நீங்கள் என்றதும், நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஃபைல் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று நடந்தவற்றை கூறவும், சரிம்மா நான் கொடுத்துட்றேன் என்று வெண்ணிலா கூற சாருவும் சென்று விட்டாள். பிறகு அவரவர் வேலைகளை வீடுகளில் பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது திவாகர் ஹாலில் வந்து அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் முன்னே இருந்த டேபிளில் ஒரு ஃபோன் அடிக்க அதை எடுத்தான். யாரது இந்த ஃபோன் என்று எண்ணி யோசித்து கொண்டிருந்தான். யாருதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு கேலரிக்குள் போனான். இது தப்பாயிரும் என்று எண்ணியவன் பிறகு இது யாருடையதுன்னு தெரிஞ்சுக்க செக் பண்ணி பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்க, ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் கண்டுபிடிக்கலாமே என்று கூறிக்கொண்டு ஓப்பன் செய்து பார்த்தபோது அதில் ஒரு வீடியோ இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போனான் திவாகர். அந்த வீடியோவில், அக்கா இந்த வீடியோ உன் கண்ணில் படுறப்ப நான் உயிரோடு இருக்க மாட்டேன்க்கா, என்னோட சாவுக்கு காரணம் மாமா தான், என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் என் வாழ்க்கையும் போச்சு, என்னை கொண்டு போய் ஒரு விபச்சார விடுதலை சேர்த்துட்டாங்கக்கா, அவர் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து பாம்பேயில் வித்துடுறாரு, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானக்கா என்னை கூட்டிகிட்டு போனார், ஆனால் எனக்கு வேலையெல்லாம் வாங்கி தரல, அதற்கு பதிலாக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாருக்கா, என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது, இந்த அசிங்கப்பட்ட உடம்பை வச்சுக்கிட்டு இந்த பூமியில் என்னால் வாழ விருப்பம் இல்லைக்கா, பாவம் அம்மா அப்பா இல்லாமல் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, அவங்கள நீ பத்திரமா பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் நான் போகிறேன், கடைசி வரையிலும் அம்மா கூடவே இருக்கா, ஆனால் இவனை சும்மா விட்டுறாத, என்ன மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு அவங்க அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்கக்கா, சும்மா விட்டுறாத, நான் போகிறேங்க்கா என்று கூறி சாருவின் தங்கை ரேணு கதறி அழுதாள். இதை பார்த்ததும் திவாகருக்கு தூக்கி வாரி போட்டது. அட பாவி, இப்படி ஒரு பொண்ணையே சாகடிச்சிருக்கானே, யார் அவன் என்று யோசித்து கொண்டிருக்கு. திடீரென அந்த ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பக்கென ஆனதே திவாகருக்கு. சரி எடுத்து பேசுவோம் என்று ஹலோ என்றான். ஹலோ சொல்லுங்கள் சார், நீங்கள் கையில் வச்சுருக்கிறது என்னோடய ஃபோன், உங்கள் பேர்? என் பேர் சாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே வந்து என்னோடய ஃபோனை வாங்கிப்பேன் என்றதும் அவன் அட்ரஸை கூற அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, நம்ம எம்டி வீட்டில் தான் ஃபோனை விட்டுட்டு போயிட்டோம் என்று. பிறகு திரும்ப வீட்டிற்கு வந்ததும் திவாகர் எதையுமே பேசாமல் ஃபோனை கொடுத்தான். தேங்க்யூ சார் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். பிறகு திவாகரும் அந்த வீடியோவில் இருந்தது யார்? சாருவிற்கு கூட பிறந்த தங்கச்சியா? சாருவிற்கு என்னதான் ஆச்சு? அந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து அவன் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று எண்ணிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து அதை பற்றி ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தான். இதோடு இன்றைக்கி பார்ட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.